சிறுகடிக்க ஆசை சரியில்ல. அடுத்த வர எபிசோட்ல நம்ம சிந்தாமணிக்கு மீனாவோட கூட்டத்தை பார்த்தாவே ரொம்பவே பயமா இருக்கு. எங்கடா மீனா கிட்ட தோத்து போயிடுமோன்னு சொல்லிட்டு ரொம்பவே பயந்து போயிருக்காங்க. இஷ்டத்துக்கும் காசை கொடுத்து இந்த எலெக்ஷன்ல நான் தான் ஜெயிச்சாகணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பிடிவாதமா இருக்காங்க. அதுக்கு அடுத்ததா இல்லக்கா, மீனாவோட கூட்டம் ரொம்பவே பெருசா இருக்கு, இதுல ஜெயிக்கிறதுக்கே ரொம்ப கஷ்டம்க்கா அப்படின்ற மாதிரி இருக்கிற எல்லாருமே சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்ததா எவ்வளோ பணம் வேணுனாலும் கேளுங்க, நான் உங்களுக்காக கொடுக்குறேன், ஆனால் இந்த போட்டியில் நான் தான் ஜெயிச்சாகணும் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. கூட இருக்கிறவர் ஒருத்தர், அக்கா நீ ஏக்கா இவங்களுக்கு இவ்வளோ பணத்தை கொடுத்து ஜெயிச்சாகணும்னு சொல்லிட்டு இவ்வளோ பிடிவாதமாக இருக்கீங்க? உங்க கையில விஜயா இருக்காங்கல்ல, அவங்கள வச்சு ஒரு ஆட்டத்தை ஆட வேண்டியது தானே. அவங்களோட வீட்டோட டாக்குமெண்ட்டு உங்க கையில தானே இருக்கு. இது வரைக்கும் அவங்க இவ்வளோ பணத்தை வாங்கியிருக்காங்கல்ல, இப்போ உங்களுக்காக ஒரு நன்றி கடனா மீனாவை இந்த போட்டியில தோக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட கொஞ்சம் ஹெல்ப் கேளுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இல்லடா, திடீர்னு போயிட்டு விஜயா கிட்ட நீங்க இவ்வளோ கடன் வாங்கியிருக்கீங்க, வீட்டோட டாக்குமெண்ட் என்கிட்ட தான் இருக்குன்னு சொன்னா அவங்க தப்பா எடுத்துப்பாங்கல்ல, அதுக்கப்புறம் பிரச்சனை வேறு மாதிரி போயிடும்டா அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அக்கா சும்மா சொல்லி பாருங்க, அதுக்கப்புறம் விஜயோட ரியாக்ஷனை நம்ம அப்புறமா வச்சுக்கலாம், விஜயை வச்சு மீனவன் நம்ம தோக்கடிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி பிளான் போட்டுட்டு இருக்காங்க. அதோட இன்னைக்கான பிரம்ம முடிச்சிருக்காங்க. இனி விஜயா இந்த பிரச்சனை எப்படி சமாளிக்க போறாங்கன்றத வரப்போற எபிசோட்ல பார்க்கலாம். தேங்க்யூ.